சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வீதி பொங்கலிட்டு பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், மயிலாப்பூர் பகுதியில் நடைபெற்று வரும் வீதி பொங்கல் கொண்டாட்டத்தை பற்றி விரிவா சொல்லுங்க. அதாவது தமிழகம் முழுவதும் இன்று தைத்திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது மயிலாப்பூர் அப்பர்சாமி கோயில் தெருவில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இப்பகுதியில் பாத்தீங்கன்னா அதாவது மொத்தத்துக்கு 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீதியில் பொங்கலிட்டு இங்க பொங்கல் திருவிழா கொண்டாடி வருகின்றனர். தற்போது சாரநாத் என்பவரது ஃபேமிலி, அதாவது குடும்பத்தில் வீதியில் பொங்கல் வைத்ததற்கான அந்த பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மொத்தத்துக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீதியில் பொங்கலிட்டு தங்களது பொங்கலை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தை திருநாளை முன்னிட்டு அதாவது சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி, கபடி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் இங்கு வழங்கப்பட்டுள்ளன. தற்போது தை திருநாளான இன்று 30 குடும்பங்களுக்கும் மேலும் இந்த தைப்பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். தற்போது இப்பகுதியில் இருக்கிற நலந்தா, அதாவது வீதியில் பொங்கல் வைத்த நலந்தா அவர்களிடம் நம்ம பேசலாம். மேடம் வணக்கம். அதாவது இன்றைக்கு வீதி பொங்கல் வச்சிருக்கீங்க, இது பத்தி உங்களோட நாம் வழக்கமாக வீட்டின் அடுப்பறையில் பிரஷர் குக்கரில் பொங்கலை வைத்து வீட்டுக்குள் முழக்கி விடுகிறோம். அப்படி செய்யாமல் இயற்கை கடவுளான கதிரவனை வணங்கி பொங்கலை படைத்து வீதியில் கிராமங்களில் கொண்டாடுவது போல சென்னையிலும் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று 10 வருடங்களாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். எனவே தை திருநாளான தமிழ் புத்தாண்டு அன்றுதான் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. எனவே தீபாவளி விட சிறப்பாக பொங்கலை கொண்டாட வேண்டும். அதாவது இந்த வீதியில் பொங்கல் வைப்பதற்கும் வீட்டுக்குள் பொங்கல் வைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க கிராமத்துல பண்ண மாதிரி என்னென்ன ஏற்பாடுகள் இங்க பண்ணீங்க? அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து தெருவில் வண்ணக்கோலம் போட்டு மண்பானையில் பொங்கல் விறகு அடுப்பில் பொங்கல் வைத்து இதே இந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவரான சாரநாத் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க, அதாவது கிராமத்தில் வைக்கிறதுக்கும் சிட்டியில வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணீங்க? அதாவது சென்னை நகரத்தில் விவசாயிகளுடைய பண்டிகை அப்படின்ற ஒரு கருத்து பொங்கலை பற்றி இருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமான நிகழ்ச்சி பொங்கல் நிகழ்ச்சி. எந்த சாதி மத வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியாக தமிழர் திருநாள் நிகழ்ச்சியாக பொங்கல் விளங்குகிறது. ஆகையினால நகரங்களிலும் இதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பகுதிதோறும் ஒரு சில விளையாட்டு குழுக்களை அமைத்து சிறுவர்கள் மத்தியிலே விளையாட்டு போட்டிகள், அதாவது மியூசிக்கல் சேர், கபடி மற்றும் பேச்சு போட்டி போன்றவை நடத்தி, கோல போட்டி போன்றவைகள் எல்லாம் நடத்தி, அதனுடைய இறுதி கட்டமாக மிக முக்கியமான நாளான்ற பொங்கல் அன்று மிக சிறப்பாக இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகள் முன்பாகவும் பொங்கலை வைத்து மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்னு சொன்னா, ஏன் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமா இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சொன்னா, பொங்கல் பண்டிகையை நகரத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்களுக்கான மிக சிறப்பான ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் எந்த சாதி மதம் எதற்கும் உட்பட்டதல்ல. இந்த பொங்கல் பண்டிகை இயற்கையை போற்றுகிற பண்டிகை. விவசாயிகள் தான் நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த விவசாயத்திற்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி எது என்று சொன்னால் அது பொங்கல் நிகழ்ச்சி தான். அந்த அடிப்படையில் மிக தொடர்ச்சியாக பொங்கல் விழாவை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் வீட்டு ஆண்களும் பெண்களும் எல்லோரும் சேர்ந்து தெருவில் வைத்து பொங்கலை கொண்டாடுகிற, தெருவில் அது பொங்கி அந்த பானையில் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூக்குரல் எழுப்பி அனைவரும் எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நாங்கள் செய்ய ஆரம்பித்த இந்த செயல் இன்றைக்கு எங்கள் பகுதி முழுக்க எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக தொடர்ச்சியாக மற்ற பகுதிகளிலும் இது பரவ வேண்டும். நமது பண்பாட்டு நிகழ்வான இந்த பொங்கல் திருநாளை எல்லா தமிழர்களும் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். தமிழர்களோட வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த பொங்கல் நாள் அமைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் இயற்கையை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த தெருக்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.